ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். முதலாவதாக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பள்ளிக் கல்வித்துறை. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களின் ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் தேர்வு பயமின்றி முன்கூட்டியே தேர்வுக்கு தயாராகும் வகையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு தேதியும் கடந்த நவம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டன. பிப்ரவரி 9 முதல் 16 வரை செய்முறை தேர்வும், மார்ச் 2 முதல் 26ஆம் தேதி வரை பொதுத் தேர்வும் நடைபெற உள்ளது. இதனிடையே 12ஆம் ஆண்டு பொதுத் தேர்விற்கான பள்ளி மாணவர்களின் விவரங்கள் அடங்கிய பட்டியலில் மாணவர்களின் பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் திருத்தங்கள் ஆகிய பணிகள் நடத்தி முடிக்கப்பட்டன. இந்த நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு பதிவெண்களுடன் கூடிய ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வுத்துறையின் இணையதளத்தில் தங்கள் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி ஹால் டிக்கெட்டை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களின் தேர்வு எண்ணுடன் கூடிய பெயர் பட்டியல் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. குடியரசு தின தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருந்து இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நாட்டின் 77வது குடியரசு தினம் வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. அதற்கு முன்பாக வார இறுதி நாட்களையும் சேர்த்து 3 நாட்கள் தொடர் விடுமுறை வருகிறது. இதை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட நகரங்களில் வசிக்கும் மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்று 550 பேருந்துகளும், நாளை 405 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இன்று 100 பேருந்துகளும், நாளை 90 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. மாதவரத்திலிருந்து இன்றும் நாளையும் 24 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோன்று பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை ஆகிய நகரங்களில் இருந்து பல்வேறு இடங்களுக்கும் 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வரும் திங்கட்கிழமை அன்று பல்வேறு ஊர்களில் இருந்து சென்னைக்கு 800 சிறப்பு பேருந்துகளும், திருப்பூர், பெங்களூரு மற்றும் கோவை ஆகிய இடங்களுக்கு 250 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. எனவே தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு முன்பதிவு செய்து பயணிக்கும்படி போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. அடுத்த ஆண்டு நடத்தப்பட உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பொதுமக்களிடம் 33 வகையான கேள்விகள் கேட்கப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2011க்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2 கட்டங்களாக நடத்தப்பட உள்ளன. முதல் கட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நடைபெறும். இந்நிலையில் கணக்கெடுப்பின் போது மக்களிடம் கேட்கப்பட உள்ள 33 கேள்விகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. வீட்டின் சுவர், கூரை, தரை கட்டுவதற்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன, வீட்டில் எத்தனை குடும்பங்கள் வசிக்கின்றன, வீட்டின் உரிமை நிலை என்ன, வீட்டில் எத்தனை பேர் உள்ளனர், அவர்கள் வசிக்க எத்தனை அறைகள் உள்ளன, குடும்பத்தில் எத்தனை திருமணமான தம்பதிகள் உள்ளனர் ஆகிய கேள்விகள் இடம்பெற்றுள்ளன. குடிநீரை பொறுத்தவரை போர்வெல், கிணறு அல்லது பிற ஆதாரங்கள் மூலமாக வழங்கப்படுகிறதா, மின்சாரத்தின் வகை, கழிவறை உள்ளதா, குளியலறை உள்ளதா, சமையலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய முக்கிய எரிபொருள் எது போன்ற கேள்விகள் உள்ளன. வீட்டில் ரேடியோ அல்லது தொலைக்காட்சி உள்ளதா, இன்டர்நெட் இணைப்பு உள்ளதா மற்றும் மடிக்கணினிகள், கணினிகள் எண்ணிக்கையும் கேட்கப்படும். வீட்டில் உள்ள லேண்ட்லைன் தொலைபேசிகள், மொபைல் போன்கள் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் பற்றிய தரவுகளும் சேகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று அதிகாலை மழை தூறிய நிலையில் தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதி தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் கடலோர தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமையன்று குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் வெள்ளியன்று பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. மாலை 3 மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் மேடையில் வைக்கப்பட்ட பேனரில் மாம்பழம் சின்னம் இடம்பெற்றிருப்பதும், தலைவர்களின் படங்கள் வரிசையில் பிரேமலதா, ஓபிஎஸ் படங்கள் இடம்பெறாததும் கவனம் பெற்றுள்ளது. இந்நிலையில் மாநாட்டிற்காக 1,20,000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள்
போடப்பட உள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகள் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக்கர் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 7 அடுக்கு பாதுகாப்புடன் 3500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாதுகாப்பு ஒத்திகையும் நடைபெற்றது. இதனிடையே பிரதமரின் வருகையை முன்னிட்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கி செல்லும் வாகனங்கள் வண்டலூர், கேளம்பாக்கம், மாமல்லபுரம், மரக்காணம் வழியாக ஜிஎஸ்டி சாலையை அடையலாம் என்றும், திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வாகனங்கள் உளுந்தூர்பேட்டை, மடப்பட்டு வழியாக வந்தவாசி, காஞ்சிபுரம், கீழம்பி, புறவடி சாலை வழியாக பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுராந்தகத்தில் காங்கிரசார் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடத்திய காட்சிகள்தான் இவை. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இன்று நடைபெற உள்ளது. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். இந்நிலையில் பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுராந்தகத்தில் காங்கிரஸ் முன்னாள் எம்பி விஸ்வநாதன் தலைமையில் அக்கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி போராடினர். அப்போது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் காந்தி பெயர் நீக்கத்தை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து தீப்பந்தம் ஏந்தி போராடிய காங்கிரசாரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதற்கிடையே பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இன்று கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக காங்கிரஸ் எஸ்சி துறை துணைத் தலைவர் ரஞ்சன்குமார், திரவியம், டெல்லி பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு ஏற்கவில்லை என கூறி பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் தன்னை பேச அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். குறிப்பாக கறிக்கோழி விவசாயிகளின் பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருப்பதாகவும் அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆனால் உடனடியாக விவாதத்திற்கு ஏற்க சபாநாயகர் அப்பாவு மறுத்த நிலையில் பதில் தயாரித்துவிட்டு ஏற்றுக்கொள்வதுதான் சரியாக இருக்கும் என முதலமைச்சர் கூறினார். பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். இதனை ஏற்க மறுத்து அதிமுகவினர் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்ததோடு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர். கோழி வளர்ப்புக்கு எவ்வளவு செலவு உயர்ந்திருக்கணும் அதற்கு ஏற்றவாறு அவர் உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய கோரிக்கை. இந்த கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கல. திமுக அரசு சர்வாதிகார போக்கை கடைபிடிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். கறிக்கோழி வளர்ப்பு குறித்து ஆய்வு செய்திட மாவட்ட அளவில் தொழில்நுட்ப குழு அமைத்து கால்நடை பராமரிப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு சுமார் 50 முதல் 55 கோடி கறிக்கோழி வகை கோழிகள் வளர்க்கப்பட்டு விற்கப்படுகின்றன. இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள சுமார் 20,000 கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள், 66 ஒருங்கிணைப்பாளர்கள் வர்த்தக ரீதியிலான ஒப்பந்தம் செய்து கொண்டு செயல்படுகின்றனர். இவர்களுக்கிடையே உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒப்பந்த விதிகளுக்குட்பட்டே தீர்வு காண முடியும் என கால்நடை பராமரிப்பு இயக்குநர் நடத்திய கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்களின் கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து தீர்வு காணும் வகையில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர், கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர், கால்நடை நோய் நுண்ணறிவு பிரிவு உதவி இயக்குநர், வேளாண்மை துறை அலுவலர் உள்ளிட்ட மாவட்ட அளவிலான தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் ஆலோசித்து தரம் மற்றும் செலவு, உற்பத்தி, வளர்ப்பு, நோய் பரப்பல் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து ஆலோசித்து உரிய தீர்வு காண அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று கால்நடை பராமரிப்புத்துறை தெரிவித்துள்ளது. விசில் சின்னம் கிடைத்ததை தாவேகவினர் விசில் ஊதி உற்சாகமாக கொண்டாடினர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக தேர்தலை எதிர்கொள்கிறது. பதிவு செய்யப்பட்ட அதே சமயம் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக தாவேகா இருக்கும் சூழலில் தேர்தலில் போட்டியிட பொது சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்திருந்தது. விசில், கிரிக்கெட் மட்டை, ஆட்டோ போன்ற விருப்பச் சின்னங்களை தாவேகா பட்டியலிட்டு அதில் ஒன்றை ஒதுக்குமாறு வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருந்தது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. இதனையொட்டி சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். விஜய் தேர்ந்தெடுத்த சின்னமே கிடைத்திருப்பதாக தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்தார். எங்களுடைய தலைவர் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னம்
எங்களுடைய மொத்தம் 10 சின்னம் கொடுத்தோம். ப்ரையாரிட்டியில் எங்களுடைய தலைவர் கொடுத்த ப்ரையாரிட்டியில் முதல் சின்னமாக விசில் சின்னம் இருக்குது. கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் ஆசைப்படி தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் ஒட்டுமொத்த ஆசையும் எங்களுடைய தலைவர் என்று முதல்வராக வர வேண்டும். அதற்கு முதல் படியாக இந்த சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் கட்சியின் சின்னமான விசிலை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தார். விசில் சின்னம் ஒதுக்கிய தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்துள்ள தாவேக தலைவர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அரசியல் வரலாற்றின் முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கி இருப்பதாக கூறியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஜய் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தாவேக சார்பில் விண்ணப்பித்திருந்த சின்னங்களில் ஒன்றுதான் விசில் எனவும் தேர்தல் ஆணையம் அந்த விசில் சின்னத்தையே ஒதுக்கீடு செய்திருப்பது பெருமகிழ்ச்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். விசில் என்பது மனிதர்களின் ஆனந்த ஆர்ப்பரிப்பின் வெளிப்பாடாக எழும் ஒலி. ஓய்வறியாமல் இலக்கை நோக்கி உழைப்பவர்கள் அவ்விலக்கை அடைந்ததும் குதூகலத்தில் எழுப்பும் பேரொலி என்றும் தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாவலர்கள் கையில் இருக்கும் விசில் பாதுகாப்பின் அடையாளம் என்று குறிப்பிட்டுள்ள விஜய், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் உள்ளங்களிலும் உதடுகளிலும் எழும் விசில் ஒலி நேர்மறை நிகழ்வின் குறியீடு என்று கூறியுள்ளார். தாவேக்கை ஈட்டப்போகும் வெற்றியை முன்கூட்டியே கணித்து கட்டியம் கூறும் வெகுஜன மக்களுக்கு நெருங்கிய சின்னமான விசிலை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதே இயற்கையும் இறைவனும் நமக்கு அளித்திருக்கும் பரிசு என்று தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம், விசில் போடுவோம் என்றும் விஜய் கூறியுள்ளார். திருப்பூரில் கவிஞர் வைரமுத்து பங்கேற்ற நிகழ்ச்சியில் திடீரென ஷூ வீசப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடந்த தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கவிஞர் வைரமுத்து சென்றிருந்தார். அவரை அங்கிருந்தவர்கள் வரவேற்றனர். அப்போது திடீரென தொலைவிலிருந்து ஷூக்கள் வீசப்பட்டு அது வைரமுத்து நின்றிருந்த இடத்திற்கு அருகே பறந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விசாரித்த போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வெளியே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஷூக்களை வீசியது தெரியவந்தது. அவர் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவ்வப்போது தர்ணாவில் ஈடுபடுவார் என்றும் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் கூறப்படுகிறது. அங்குள்ள சாலையில் அமர்ந்து அவர் தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் அவரை போக்குவரத்து காவலர்கள் அப்புறப்படுத்தினர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே காவிரி ஆற்றில் மீன்களை வேட்டையாட ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கில் நீர்க்காகங்கள் குவிந்த காட்சிதான் இது. தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதி மற்றும் மலையோரம் உள்ள நீர்த்தேக்க பகுதிகளில் உள்ள மரங்கள் அல்லது பாறைகளில் சிறிய மற்றும் பெரிய நீர்க்காகங்கள் வாழ்கின்றன. இந்த நீர்க்காகங்கள் மீன்களை வேட்டையாடுவதற்காக கூட்டம் கூட்டமாக செல்வது வழக்கம். இந்நிலையில் கரூர் மாவட்டம் ஆயனூர் முதல் லாலாப்பேட்டை வரை உள்ள காவிரி ஆற்று பகுதியில் உள்ள மீன்களை வேட்டையாடுவதற்காக ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான நீர்க்காகங்கள் வட்டமிட்டு பறந்தன. மெய்சிலிருக்க வைக்கும் இந்த காட்சியை அந்த பகுதி மக்கள் கண்டு ரசித்தனர். கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் சின்ன வெங்காய விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, விளாத்திக்குளம், புதூர், நாகலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சின்ன வெங்காய சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். பொங்கலுக்கு முன்வரை கிலோ 30 ரூபாய் வரை வெங்காயம் விலைப்பட நிலையில் தற்போது 20 ரூபாய்க்கும் கீழ் குறைந்ததால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். உரம், களைப்பறிப்பு என ஏக்கருக்கு 25,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்த நிலையில் விவசாயிகள் போட்ட காசு கிடைக்குமா என்று அச்சத்தில் உள்ளனர். வியாபாரிகள்ட்ட வாங்கின விதையும் சரியில்லைனால பூ பூத்து நோய் விழுந்திருக்கு. அந்த அளவுக்கு வெங்காயம் போட்ட விவசாயிகள் எல்லாமே ரொம்பவும் நஷ்டத்தில் இருக்காங்க. அதனால வெங்காயமும் சரியில்லை, மிளகாயும் சரியில்லை. என்னதான் செய்யறதுன்னு புரியல. அரசாங்கமாவது உதவி செய்யுமாங்கிறது எதிர்பார்க்க. கடந்த ஆண்டை காட்டிலும் விலை கடுமையாக குறையும் என கணிக்கப்பட்டுள்ளதால் அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் ஏறுமுகத்தில் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலை வியாழக்கிழமை சற்று குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோன்று கிராமுக்கு 215 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போன்று புது உச்சங்களை தொட்டு வந்த வெள்ளி விலையும் சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஒரு கிராம் வெள்ளி 5 ரூபாய் குறைந்து 340 ரூபாய்க்கும், ஒரு கிலோ கட்டி வெள்ளி 5,000 ரூபாய் குறைந்து 3,40,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் டாவோஸ் உச்சி மாநாட்டில் கிரீன்லாந்து மீது போர் செய்ய போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியது கூட தங்கம் விலை குறைய ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது.
மத்தியில் மோடி ஆட்சி தொடரும் நிலையில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று பியூஷ் கோயல் உடனான சந்திப்பிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த மதுராந்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற உள்ளது. இதனையொட்டி தமிழ்நாடு வந்துள்ள மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக மேலிட தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் கூட்டணி கட்சியினரை சந்தித்து பேசி வருகிறார். அந்த வகையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சென்ற பியூஷ் கோயல் காலை உணவு அருந்தி சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். பின்னர் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பியூஷ் கோயல் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக ஆட்சியை வீழ்த்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். and anti-development government of DMK is certainly going to lose this election. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு மிகப்பெரிய ஏற்றமடையும் என்றார். அதிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்த நிலையில் அன்புமணி, பாரிவேந்தர் உள்ளிட்டோரை பியூஷ் கோயல் சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. தங்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அனைவரும் கெஞ்சிக் கொண்டிருப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என்று அரசியல் கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. ஆனால் வரும் தேர்தலில் முதல் முறையாக களம் காணும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி நிலைப்பாடு இதுவரை முடிவாகவில்லை. இந்நிலையில் சென்னை அடுத்த பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அக்கட்சியின் மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கூட்டணிக்காக கெஞ்சிக் கொண்டிருப்பதாக கூறினார். எல்லோரும் இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறார். ஒருபுறம் 10 கட்சி கூட்டணி, மற்றொருபுறம் 8 கட்சி கூட்டணி. ஆனால் யாரை தேடி தேடி வருகிறார் என்று சொன்னால், நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிற காலம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அந்த அலை மாறி இருக்கிறது. தனித்தே நிற்பார், அவருக்கு கூட்டணி அமையும். 234 தொகுதிகளிலும் விஜய் விரல் காட்டுபவரை வெற்றி பெறுவார் என்றும் செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்தார். உடன்பாடே இல்லாதவர்களின் கூட்டணி எப்படி வெற்றி பெறும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே வரும் 26ஆம் தேதி திமுக மகளிரணி சார்பில் வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல மகளிரணி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களைச் சேர்ந்த 1,25,000 மகளிர் அணியினர் பங்கேற்க உள்ளனர். இதற்காக சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி நேரில் பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி தங்கள் கூட்டணி மக்கள் கூட்டணி என கூறி என்டிஏ கூட்டணியை விமர்சித்தார். முதலமைச்சர் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகளை உணர்ந்த கூட்டணி. அதனால் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அவங்க யாரை சேர்த்தாலும் உடன்பாடே இல்லாதவர்கள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெற முடியும்? தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் அதிமுக பத்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கவலை தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் கனிமொழி நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாடு, கேரளாவை தொடர்ந்து கர்நாடக சட்டப்பேரவையிலும் ஆளுநர் உரையின் போது பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த கர்நாடக ஆளுநரை காங்கிரஸ் உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்திய காட்சிகள்தான் இவை. கர்நாடகாவின் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வியாழக்கிழமை தொடங்கியது. அப்போது அதில் உரையாற்றிய ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் மாநில அரசு தயாரித்த உரையை தவிர்த்து தனியாக தயாரிக்கப்பட்ட உரையை வாசித்ததாக தெரிகிறது. இதற்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆளுநர் வெளிநடப்பு செய்ய முயன்றார். அவரை காங்கிரஸ் உறுப்பினர் பி.கே. ஹரிபிரசாத் உள்ளிட்டோர் தடுத்து நிறுத்தியதால் சட்டப்பேரவையில் சலசலப்பு நிலவியது. தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் சித்தராமையா ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையிட திட்டமிட்டிருப்பதாக கூறினார். We are going to protest against the attitude of this governor. We are examining to approach the Supreme Court or not. We will let you know. மத்திய அரசின் கைப்பாவையாக ஆளுநர் செயல்படுவதாகவும் சித்தராமையா விமர்சித்தார். ஜம்மு காஷ்மீர்
காஷ்மீரின் பள்ளத்தாக்கில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 10 வீரர்கள் உயிரிழந்தனர். வரும் 26ஆம் தேதி குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் எல்லைப் பகுதியில் ரோந்து பணிகளில் ராணுவத்தினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் டோடோ பகுதியில் உள்ள பதேர்வா சாம்பா இடையிலான சாலையில் கானிடாப் என்ற இடத்தில் 17 ராணுவ வீரர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து திடீரென 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்ததாக தெரிகிறது. இந்த கோர விபத்தில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் 9 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த 10 ராணுவ வீரர்களின் உடல்களும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விபத்து நடைபெற்ற இடத்துக்கு ராணுவ அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் அரசு அதிகாரிகள் விரைந்து மீட்பு பணிகளை ஆய்வு செய்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தால் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் பணிகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த குறுவை பருவத்தில் 142 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டன. அப்போது கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் உடனுக்குடன் எடுத்துச் செல்லப்படாததால் இழப்பு ஏற்பட்டது. இந்த இழப்பிற்கு பருவகால பட்டியல் எழுத்தர்கள் பொறுப்பேற்று ஒரு கொள்முதல் நிலையத்திற்கு 1 லட்சம் ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் 2013 முதல் 2016ஆம் ஆண்டு வரை நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியில் சேர்ந்தவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைத்து பருவகால பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திங்களன்று திறக்கப்பட்டிருக்க வேண்டிய கொள்முதல் நிலையங்கள் 4 நாட்களாகியும் திறக்கப்படவில்லை. இதனால் சம்பா நெல் கொள்முதல் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இங்க இருக்கிற சொல்ல ஒரே நேரத்தில் எல்லா நெல்லும் இங்க இருந்து சேர்ந்துன்னா இங்க கொள்முதல் நிலையம் ஸ்தம்பிச்சுதான் நிற்கும். அப்படி ஒரு சூழல்ல இயற்கை இடர்பாடுகளால இப்போ இன்னும் 2-3 நாள்ல மழை வேற சொல்லியிருக்கான். அந்த மழையால நெல் நனைஞ்சி திரும்ப முளைக்கக்கூடிய சூழல்ல இருக்கு. இந்நிலையில் நெல் வரத்தை பொறுத்து கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் நளினா கூறினார். புதுச்சேரி அருகே நடுக்கடலில் தவறி விழுந்த மீனவரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முத்தியால்பேட்டை சோலை நகரைச் சேர்ந்த விவேக், கரிகாலன் ஆகியோர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது நடுக்கடலில் திடீரென தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சோலை நகர் மீனவ மக்கள் மற்றும் கடலோர காவல் படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதில் விவேக் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருப்பதைக் கண்ட சோலை நகர் மீனவர்கள் அவரை பாதுகாப்பாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். மயங்கிய நிலையில் கரைக்கு கொண்டு வரப்பட்ட விவேக் உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அதே நேரம் கடலில் விழுந்த கரிகாலன் இன்னும் மீட்கப்படாத நிலையில் அவரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் மற்றும் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தெலங்கானாவில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பொறுப்பு மாவட்ட கல்வி அதிகாரி தொடர்புடைய இடங்களில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நலகொண்டா மாவட்டத்தைச் சேர்ந்த அரமாடா வெங்கட் ரெட்டி மாவட்ட கல்வி அதிகாரியாக கூடுதல் பொறுப்பு வகித்த நிலையில் கடந்த மாதம் தனியார் பள்ளியிடம் 60,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து வெங்கட் ரெட்டி வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் ஊழல் தடுப்பு பிரிவினர் சோதனை நடத்தியதில் 30 லட்சம் ரூபாய் பணம், 2 கிலோ தங்கம் மற்றும் லாக்கரில் 42 லட்சம் ரூபாய் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டது. இது தவிர வெங்கட் ரெட்டி மற்றும் அவருடன் தொடர்புடைய நபர்களின் வீடுகளிலிருந்தும் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்களையும் ஊழல் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் AI தொழில்நுட்பம் அடங்கிய ஸ்மார்ட் கிளாஸ் அணிந்த காவல்துறையினர் குடியரசு தின பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குடியரசு தினத்தையொட்டி டெல்லியில் வரும் திங்கட்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய டெல்லி காவல் துணை ஆணையர் தேவேஷ் மஹ்லா, AI ஸ்மார்ட் கிளாஸில் உள்ள ஃபேஷியல் ரெகக்னேஷன் அமைப்பின் மூலம் ஒரு நபரின் முகத்தை புகைப்படம் எடுத்து அதை காவல்துறையில் உள்ள குற்றவாளிகளின் ஆவணங்களுடன் ஒப்பிட்டு அந்த நபர் ஏற்கனவே குற்றச்செயல்களில் ஈடுபட்டவரா என்பதனை விரைவாக கண்டறிய முடியும் என தெரிவித்துள்ளார். மேலும் ஒருவர் முகமூடி அணிந்திருந்தாலும் தாடி வளர்த்திருந்தாலும் AI ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் முகத்தை தெளிவாக படம் எடுத்து அவரது குற்றப்பின்னணி குறித்து ஆராய முடியும் என தெரிவித்தார். सिक्योरिटी के लिहाज से हमारे लिए यूजफुल हो सकता है. डेफिनेटली सारे जो कैमरेज हैं हमारे CCTV कैमराज, उसके अंदर वीडियो एनालिटिक्स और FRS रहेगा. वीडियो एनालिटिक्स के डिफरेंट प्रकार होते हैं. ஃபேஷியல் ரெகக்னேஷன் அமைப்பு அடங்கிய CCTV கேமராக்கள் பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்டிருந்தாலும் இந்த AI ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் குற்றவாளிகளை செல்போன்கள் மூலமே கண்காணிக்கலாம் எனவும் முதற்கட்டமாக தலைநகரில் 10,000 காவலர்களுக்கு இந்த தொழில்நுட்ப வசதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தேவேஷ் மஹ்லா கூறினார்.
நியூசிலாந்து நாட்டின் வடக்கு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட காட்சிகளே இவை. அந்நாட்டின் மாங்கனியூ மலைப்பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் அந்த பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மாங்கனியூ மலையில் ஒரு முகாம் பகுதியில் பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அதன் ஹெலிகாப்டர் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதில் மண் சரிந்து கட்டுமானங்கள், வாகனங்கள் சேதமடைந்தன. பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனமழையில் சிக்கி 2 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பலர் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணி நடந்து வருகிறது. இத்தாலியின் சிசிலி மாகாணத்தை ஹாரி புயல் தாக்கிய காட்சிகளே இவை. இத்தாலியின் தெற்கு பகுதியில் உள்ள சிசிலி மாகாணத்தில் ஹாரி புயல் தாக்கத்தால் பலத்த காற்று வீசியதுடன் கனமழை பெய்தது. மேலும் ஆக்ரோஷமாக இருந்த கடல் அலைகள் அருகில் உள்ள கட்டிடங்களுக்குள் புகுந்தன. கடற்கரை மணல் பரப்பை தாண்டி அலைகள் சாலை வரை வந்தன. இதனால் அங்கிருந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது. கனமழை மற்றும் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றால் சாலைகள் சேதமடைந்தன. கடற்கரையில் இருந்த தடுப்புகள் அனைத்தும் உடைந்தன. சேதங்களை சரி செய்யும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அலைகள் ஆக்ரோஷமாக இருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காட்டுத்தீயால் உருகுலைந்து கிடக்கக்கூடிய சிலியின் தெற்கு பகுதிதான் இது. கடந்த 19ஆம் தேதி சிலியின் தெற்கில் உள்ள நுபில் மற்றும் பயோஃபியா ஆகிய பகுதிகளில் கட்டுக்கடங்காமல் பரவிய காட்டுத்தீயால் அங்கு அவசர நிலையை அரசாங்கம் அறிவித்தது. இந்த காட்டுத்தீ கிட்டத்தட்ட 21,000 ஏக்கர் நிலத்தை எரித்துள்ளது. சுமார் 20,000 மக்கள் வசிப்பிடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் 250 வீடுகள் தீக்கிரையானதாகவும் பேரிடர் துறை தெரிவித்தது. கோர விபத்தில் 21 பேர் உயிரிழந்த நிலையில் வயல்வெளிகள், வீடுகள், சாலைகள், கார்களுக்குள்ளும் எரிந்த உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பலத்த காற்று மற்றும் அதிக வெப்பநிலை தீ பரவலுக்கு காரணமான நிலையில் கடுமையாக பாதிக்கப்பட்ட 19 இடங்களில் இன்னும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீயை தீயணைப்பு வீரர்கள் அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரகானியா, நுபில் மற்றும் பயோஃபியா ஆகிய பகுதிகளில் தீ மூட்டியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தீயின் தாக்கம் குறைந்த பகுதிகளில் குடியிருப்பு வாசிகள் திரும்பி வருகின்றனர். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் யூபி வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி குஜராத் அணி 3வது வெற்றியை ருசித்தது. 5 அணிகள் இடையிலான மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடர் கடந்த 9ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. குஜராத்தின் வதோதராவில் நேற்று நடைபெற்ற 14வது லீக் ஆட்டத்தில் யூபி வாரியர்ஸ் குஜராத் அணிகள் பலப்பரட்சி நடத்தின. இதில் டாஸ் வென்ற யூபி வாரியர்ஸ் பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுக்கு 153 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் சோஃபி டெவின் அதிகபட்சமாக 50 ரன்கள் குவித்தார். இதைத் தொடர்ந்து 154 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய யூபி வாரியர்ஸ் வீராங்கனைகள் குஜராத் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டை பறிகொடுத்தனர். இறுதியில் யூபி வாரியர்ஸ் அணி 17.3 ஓவரில் 108 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதன் மூலமாக 45 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி பெற்றது. குஜராத் அணியின் வெற்றிக்காக 3 விக்கெட்டுகள் வீழ்த்திய முக்கிய பங்காற்றிய ராஜேஸ்வரி கெய்க்வாட் ஆட்ட நாயகியாக தேர்வு செய்யப்பட்டார். பிரபல பாடகி எஸ் ஜானகியின் மகன் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 65. திரைத்துறையில் பல மொழிகளில் 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி ரசிகர்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் பாடகி எஸ் ஜானகி. ராம் பிரசாத் ஜானகி தம்பதிக்கு பிறந்த ஒரே மகன் முரளி கிருஷ்ணா சென்னையை சேர்ந்த நடனக் கலைஞர் உமாவை திருமணம் செய்த அவர் விவாகரத்து பெற்றுவிட்டார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். தெலுங்கில் சில திரைப்படங்களில் நடித்திருக்கூடிய முரளி கிருஷ்ணா ஹைதராபாத்தில் தாய் ஜானகியுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் நேற்று அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இவரின் மறைவுக்கு ரசிகர்கள், திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தலைமுறையாக ஆறுதல், பக்தி மற்றும் உணர்ச்சியை கொடுத்த ஒரு குரல் இப்போது எந்த தாயும் எதிர்கொள்ளக்கூடாத துயரத்தை தாங்கி நிற்பதாக பாடகி பி. சுசீலா கவலை தெரிவித்துள்ளார். தனது அன்பு மகனை இழந்த சகோதரி ஜானகி உலகிற்கு அளித்த அன்பில் அவர் வலிமை பெறட்டும் என்று இரங்கல் தெரிவித்துள்ளார்.
முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் முடிவடைந்ததால் சிற்றருவியில் குளிப்பதற்கு ஒரு சுற்றுலா பயணி கூட இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் களை கட்டும். கடந்த ஆண்டு சீசன் முடிவுற்ற போதிலும் தற்போது வரை அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. எனினும் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவியில் குளிப்பதற்கு கூட்டம் குறைவாகவே உள்ளது. அங்கு வரும் மக்கள் நீண்ட நேரம் ஆனந்தமாக குளித்து மகிழ்கின்றனர். ஐயப்ப சீசன் முடிஞ்சனால கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கு. தண்ணி நல்லா விழுது. நாங்கள் இப்போ தான் குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரோம். இப்போ யாராக இருந்தாலும் குற்றாலம் வந்தீங்கன்னா குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தூத்துக்குடிக்கு வலசை வந்த ஆயிரக்கணக்கான ரோசி ஸ்டார்லிங்ஸ் பறவைகள் வானில் ஒரு சேர பறந்து ஜாலம் காட்டின. பெருங்குளம் மற்றும் தாமிரபரணி ஆற்று பகுதிகளை சுற்றி புலம்பெயர்ந்து வந்த ஆயிரக்கணக்கான ரோசி ஸ்டார்லிங்ஸ் பறவைகள் முகாமிட்டுள்ளன. இளஞ்சிவப்பு நிற மைனா என்று அழைக்கப்படும் இந்த ரோசி ஸ்டார்லிங்ஸ் பறவைகளின் வருகை இந்த ஆண்டு அதிகரித்திருப்பதாக மாவட்ட வன அதிகாரி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் உறைப்பணியில் உலாவந்த கரடியை 10க்கும் மேற்பட்ட நாய்கள் துரத்திய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவின் வளாக பகுதியில் உணவு தேடி உலாவந்த கரடியை 10க்கும் மேற்பட்ட நாய்கள் துரத்தின. இதனால் அச்சமடைந்த கரடி அங்கிருந்து வேகமாக ஓடியது. தருமபுரி மாவட்டத்தில் சாமந்தி பூ விளைச்சல் அதிகரிப்பால் விலை கிலோ 10 ரூபாய்க்கும் கீழ் சரிந்துள்ளது. மழை காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் சாமந்தி பூக்களின் விளைச்சல் அதிகரித்து சந்தைக்கு வரத்து அதிகரித்துள்ளது. ஆனால் வாங்குவதற்கு ஆள் இல்லாததால் 1 கிலோ சாமந்தி 10 ரூபாயாக குறைந்துள்ளது. ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரையில் செலவு செய்த நிலையில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மகசூல் இந்த வருஷம் நல்லா நிறைய வந்திருக்கு. ரேட் போகலை. பொங்கலில் கூட 50 ரூபாய்க்கு மேலே ரேட்டே வரல. இப்போ நிறைய 1 டன்னுக்கு மேலே அறுத்துருக்கோம். 10,000 ரூபா கூட கைக்கு வரல. கூலி ஆளுங்களுக்கெல்லாம் கையிலிருந்து தான் நாங்கள் பணம் தந்துட்டு இருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் நிம்மியம்பட்டு கிராமத்தில் மயில் திருவிழாவை முன்னிட்டு 160வது ஆண்டாக எருது விடும் விழா நடைபெற்றது. போட்டியில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதில் குறைந்த நேரத்தில் இலக்கை எட்டிய முதல் 3 காளைகளின் உரிமையாளர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் ஷாலிமர் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 35 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோவை இருப்பு பாதை உட்கோட்ட சிறப்பு காவல்துறையினர் ஈரோட்டிலிருந்து சோதனை செய்து வந்தபோது ஊத்துக்குளி ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமான பையை எடுத்து சோதனை செய்தபோது அதில் 35 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கடத்தி வரப்பட்ட 35 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து திருப்பூர் மதுவிலக்கு அமலாக்கத்துறை காவலர்களிடம் ஒப்படைத்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திய பிரபல ஜவுளி கடை மற்றும் மளிகை கடைக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் நகராட்சித்துறை அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பட்டுக்கோட்டை நகர பகுதியில் உள்ள அனைத்து கடைகளிலும் திடீரென்று ஆய்வு செய்தனர். அப்போது தலையாறு தெருவு பகுதியில் உள்ள பிரபல ஜவுளி கடை மற்றும் பல்பொருள் நிறுவனங்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை கண்டறிந்து 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்தனர். சென்னை திருவான்மியூரில் வாடகை ஒப்பந்தம் முடிந்து 5 மாதங்களாகியும் டாஸ்மாக் கடையை காலி செய்யாததால் கடையின் முன்பு கட்டட கழிவுகளை கொட்டி பெண் கட்டட உரிமையாளர் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டார். சுகந்தி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடைக்காக டாஸ்மாக் நிறுவனம் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் வாடகை வழங்கி வருவதாகவும், ஆனால் இதில் பாதி தொகை மட்டுமே அவருக்கு வழங்கப்படுவதாகவும் புகார் அளித்தார். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து 1 மாதத்திற்குள் கடையை காலி செய்வதாக டாஸ்மாக் நிறுவனம் எழுத்து மூலமாக உறுதியளித்திருப்பதாக கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே சாலையில் உலாவரும் ஒற்றை யானை வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. பென்னாகரம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை ஒன்று கணவாய் மீன் கீழ்ப்பகுதியின் அருகே சுற்றித் திரிந்தது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சத்தில் ஆங்காங்கே நின்ற நிலையில் சிலர் அதிக ஒலி எழுப்பி யானையை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது யானை அவர்களை துரத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. போறேன்
பாளையங்கோட்டையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான நீச்சல் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1700 மாணவிகளும் 2100 மாணவர்களும் போட்டியில் பங்கேற்றனர். 50 மீட்டர், 100 மீட்டர், ஃப்ரீ ஸ்டைல், ஃப்ரண்ட் ஸ்டைல், பட்டர்ஃப்ளை ஸ்டைல் என 47 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. இதில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பதக்கங்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பழைய பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநர் சாலையை மறித்து இடையூறு செய்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆரணி வழியாக வேலூர் செல்லும் தனியார் பேருந்து பழைய பேருந்து நிலையத்திலிருந்து திரும்பி எந்த வாகனத்திற்கும் வழிவிடாமல் சாலையை மறித்து இடையூறு செய்தது. அரசு பேருந்து இடதுபுறமாக சென்றபோது மீண்டும் தனியார் பேருந்து ஓட்டுநர் வழியை மறித்ததாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் மீது வட்டார போக்குவரத்து துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள ஆனந்தூர் ஏரியில் பொக்லைன் மூலம் லாரியில் மணல் கடத்தி வட்டாட்சியர் மற்றும் வருவாய் அலுவலர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த 2 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனந்தூர் ஏரிக்கு கடந்த மாதம் 28ஆம் தேதி ஊத்தங்கரை வட்டாட்சியர் மற்றும் வருவாய் அலுவலர்கள் ரோந்து சென்றபோது கொலை மிரட்டல் விடுத்த மணல் குற்றவாளிகளான சுரேஷ் தங்கபாலு இருவரும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் சேலம் மத்திய சிறையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் மரத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் சிக்கி மூளைச்சாவடைந்த 22 வயது இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. நிதிஷ்குமார் என்பவர் கடந்த 18ஆம் தேதி மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதால் இதயம், கல்லீரல், சிறுநீரகங்கள் ஆகியவை தானமாக வழங்கப்பட்டன. இதேபோன்று கடந்த 17ஆம் தேதி கரூர் மாவட்டம் கீழவெளியூரில் சாலையில் நடந்து சென்றபோது இருசக்கர வாகனம் மோதி 30 வயதான அன்பரசன் என்பவர் மூளைச்சாவடைந்தார். அவரது உடல் உறுப்புகளும் தானம் செய்யப்பட்டன. பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் மாற்றுவதற்கும் சில்லறை விஷமத்தனத்தை செய்ய ஆளுநர்களுக்கு சாவி கொடுக்கப்பட்டிருப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சுயமரியாதை இயக்கத்தின் 100 தொடர்பான பரப்புரை பொதுக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநர் பதவியே இனி வேண்டாம் என தமிழ்நாடு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் உலாவும் முதலையை படகு மூலம் வனத்துறையினர் தேடும் நடவடிக்கையில் திருப்தி இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உரிய முறையில் முதலையை பிடித்து அகற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலே ஒரு வேலை போடணும், கீழே ஒரு வேலை போடணும். அந்த பாறையில் ஒரு வேலை போட்டு கீழே அந்த தொற்பாடவை கிடக்க வேண்டிய வேலை போட்டு அங்கேயும் செய்யிட்டு விரட்டும்போது யாதங்களும் ஒரு வேலையில் வச்சுக்கும். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட செல்லப்பா நகர் பகுதியில் மாநகராட்சி பூங்கா இடத்தை ஆக்கிரமித்து தனியாருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதை ரத்து செய்ய வேண்டும் என்று தேமுதிகவினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதிமுக ஆட்சி காலத்தில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி திறக்கப்பட்ட மாநகராட்சி பூங்காவுக்கு சொந்தமான 91 சென்ட் இடம் தனியாருக்கு பட்டா மாறுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனியாருக்கு வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்து மாநகராட்சி பூங்காவை பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு திறந்துவிட வேண்டும் என்று தேமுதிகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கர்ப்பிணி உயிரிழந்த விவகாரத்தில் மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் தலைமையில் விசாரணை நடத்த ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தோழி கிராமத்தைச் சேர்ந்த 2 மாத கர்ப்பிணியான அபினா புதன்கிழமையன்று முதுகுவலி காரணமாக திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த நிலையில் அன்று இரவு உயிரிழந்தார். மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர்கள் மருத்துவம் பார்த்ததால் தான் அவர் இறந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் தலைமையில் விசாரணை நடத்த ஆட்சியர் மோகனச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அஞ்செட்டி சாலையில் பலத்த காற்று காரணமாக பெரிய தென்னை மரம் ஒன்று திடீரென்று வேரோடு சாய்ந்தது. அருகே உள்ள உயரழுத்த மின்சார கம்பிகள் மீது மரம் விழுந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மரத்தை வெட்டி அகற்றக்கூடிய பணி நடைபெற்றது. இதனால் அந்த வழியாக 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அறந்தாங்கி அருகே வீட்டின் மேற்கூரையில் பதுங்கியிருந்த 5 அடி நீளம் உள்ள நல்ல பாம்பை பாம்பு பிடி வீரர் லாவகமாக பிடித்தார். நாகுடி காரவயலையை சேர்ந்த லதா என்பவருடைய வீட்டில் மேற்கூரையில் பாம்பு பதுங்கியிருந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த லதா அருகில் இருந்த பாம்பு பிடி வீரர் காந்திக்கு தகவல் தெரிவித்தார். உடனடியாக அங்கு வந்த காந்தி நல்ல பாம்பை மீட்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை அருகே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசிய கூலி தொழிலாளி கைது செய்யப்பட்டார். கோபால் அனட்டியை சேர்ந்த 55 வயதான கூலி தொழிலாளி கோபால். இவர் கடந்த 19ஆம் தேதி அந்தேவனப்பள்ளி பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த போது முதலமைச்சர் பற்றி அவதூறாக பேசியுள்ளார்.
இதனை அருகில் இருந்த நபர் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இது பற்றி திமுக நிர்வாகி ராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் கோபாலை காவல்துறையினர் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி பகுதியில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகள் அகற்றப்பட்டன. அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள், திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகள் போன்றவற்றுக்கான விளம்பர பதாகைகள் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் சென்றது. அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அனைத்து பதாகைகளையும் உடனடியாக அகற்றும்படி காரைக்குடி மாநகராட்சி அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். காரைக்குடி மாநகராட்சி பகுதிகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பதாகைகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் 2வது நாளாக வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஏப்ரல் மாதம் போராட்டம் நடத்திய போது அவர்களை அழைத்து பேசிய முதலமைச்சர் பணி நிரந்தரம் செய்வதாக உறுதியளித்தார். அதன்பின் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் கடந்த மாதம் ஒப்பந்த ஆசிரியர்கள் 4 நாட்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்திய கல்வித்துறை அமைச்சர் பணி நிரந்தரம் செய்வதாக உத்தரவாதம் அளித்தார். ஆனால் அதன் பின்னும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஒப்பந்த ஆசிரியர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.